ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், அனைத்துயிரும் சிவம். ஓம் சிவம். அப்துல் கலாம் கூறியது போன்று சட்டத்தின் வழியில்தான் இந்த உலகத்தை மாற்ற இயலும் என்று அவர் கூறியது முற்றிலும் உண்மை. அவரெல்லாம் ஞானிகள், பல மேதைகளாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் உலகத்தை உணர்ந்து வாழ்ந்து மறைந்த மனிதன், மாபெரும் மனிதன். நாம் எல்லாம் எந்த மூளைக்கு, ஆனால் அது உண்மை. அந்த உண்மை என்னவென்றால், சட்டத்தின் வழியில் இன்று அரசியல்வாதிகள் நடமாடும் பொருள்களை பதுக்கி வைத்து கொண்டு ஏழை மக்களை இந்த கீழ்த்தரமாக கொண்டு சென்றால்தான் நாம் வாழ முடியும் என்று அவருடைய கணிப்பு. அந்த கணிப்பை அந்த கணிப்பை வழியில் அதை சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு காவல்துறைக்கு அவர் தன் சட்டத்தில் சிக்கும் அளவிற்கு அவர்களை அடிமையாக்கி வைத்து கொள்வது மட்டுமல்லாமல், அவர்களையும் சில இடத்தில் சில பொருள்கள் வாங்கும் அளவுக்கு அவருக்கு உரிமை தந்துவிட்டார். அதனால் காவல்துறை சில நேரத்தில் சட்டத்தின் வழியில் செல்ல முடியாமல் சிக்கி தவிக்கும் சூழ்நிலை உள்ளது. இன்றைக்கி மகளிர் போலீஸ், நீங்கள் வரும்போது அவர் காவல் இருக்கிற சூழ்நிலை, அவர் பாத்ரூம் செல்ல கூட நேரம் இல்லாத நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. இது இறைவன் பாவத்தை சம்பளம் என்கிறார். அந்த பாவத்தை எவ்வாறு தீர்ப்பது? அதுதான் உங்களுக்கு கொடுத்து இருக்கும் இறைவன் தண்டனை. கடுமையாக நோய் பொருள் இருந்தும் சிலருக்கு எதுவும் உண்ண முடியாமல் உயிர் வாழும் நிலையில் இது வேண்டுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இறைவன் ஏன் மனிதனுக்கு தான் படைத்தான் அனைத்து பொருள்களும். அதை உண்ண முடியாத அளவுக்கு வர நிலை காரணம் என்ன? உங்களுடைய பேராசை, பொருளாசை, சொத்தாசை, இதனால் வந்த வினை என்கிறார் இறைவன். இது தேவையா என்பது ஆராய வேண்டும் பொருள் உள்ளவர். இது உண்மை. காரணம், இனி பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவதால் இருக்கும் மக்கள் ஆத்மாவை அனைத்து நிறைவடை செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய கணிப்பு. அந்த கணிப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இல்லை என்றால் அமைதியாக விட்டு செல்ல வேண்டும். இறைவன் இயக்கமாக இருக்கிறார். அனிதினும் அனைத்து மக்களுக்கும் இயங்கச் செய்வது இறைவன் உணர்வில். அங்கங்கு செல்வது ஒரு மனிதன் மூலமாக அவருக்கு ஊதியம் தருவது. நீங்கள் ஊதியம் தரவில்லை. நீங்கள் அவர்கள் உழைப்பில் வாழ்ந்து கொண்டும் இல்லாமல் ஏனோ இறைவனுக்கு அனைத்தும் குழந்தைகளாயிற்று. நீங்கள் வாழ்வதற்கு வழி செய்தால் நீங்கள் தீய செயலை கொண்டு தினம் எதையும் ஆலோசனை செய்யாமல் பட்ஜெட் தாக்கல் செய்வது, அதை கேட்ட நிலையில் இறைவன் வழி செய்வது. அந்த நிலையில் சென்றால் இனி பூமியில் இடைவெளி உள்ளதா என்று சற்று யோசியுங்கள். யோசிக்காமல் மூலதனமாக செல்ல வேண்டாம். மூட மனிதர்களே, இறைவன் கூறும் பதிலாகும். ஆகையினால் இனி திருந்தி வாழுங்கள். காவல்துறையை அம்பேத்கர் எழுதிய சட்டத்து வழியில் செல்ல விடுங்கள். நீதியை நிலைநாட்டி விடுங்கள். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி தண்டனை அனுபவிக்கும் முன், தீர்ப்பு கூறும் முன் அந்த நீதிபதி கேட்கும் கேள்வி என்ன? ஏனப்பா இந்த குற்றம் செய்தாய்? இந்த குற்றம் செய்த சூழ்நிலை ஏன் வந்தது என்று கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கவில்லை. காரணம் என்ன? அரசியல்வாதிகள் அவர்கள் கொடுக்கும் டாட்சி என்று சொல்லலாம், சோதனை என்று சொல்லலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரசியல்வாதிகள் செய்வது மாபெரும் தவறு என்கிறார் இறைவன். நான் இந்த எல்லாம் முன்கூடியே ஏன் உரைக்கவில்லை என்றால், 20 ஆண்டுகளாக இந்த இந்தியாவை சுற்றி வந்துள்ள நடபாதையில் கடைசியில் ஸ்ரீநகர், சைனா பார்டர் எல்லையில் வரையும் போயுள்ளேன். அனைத்தையும் உங்கள் சட்டத்தின் வழியும் தெரியும், தெய்வத்தின் நிலையும் தெரியும். ஏன் காரணம், இதோடு இறைவன் எனக்கு உத்தரவிடவில்லை. ஆகையால் அதை உரைக்கவில்லை. இனி உரைப்பதை சற்று யோசித்து செயல்படுங்கள். இறைவனுக்கு அனைவரும் குழந்தைகளே. ஆகையால் உங்களையும் வாழ வைக்க வழி வகித்து கொண்டு வருகிறார். திருந்தி வாழுங்கள். இல்லையே பதவி விட்டு விலகுகள். இறைவன் பார்த்து கொள்வார். இருப்பதை கொண்டு பிழைத்து கொள்ளுங்கள். இல்லை பதவி தான் வேண்டும், உங்களுக்கு கௌரவம் தான் வேண்டும் என்றால், சினிமா திரையில் வருவது போல் கடைசி கட்டத்தில் வில்லன் எந்த நிலைக்கு வருகிறான், அதே நிலைக்குத்தான் நீங்கள் சட்டத்தில் சிக்கிக்கொள்ள போகிறீர்கள். காரணம், யோசிக்காமல் பொருள்களை தடை செய்து, அந்த தடை செய்த பொருள்களினால் விலைவாசி உயர்வு செய்து இதனால் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள் வாழ்வு தினம் ஏழைகள் எறிந்தால் என்னென்னவோ நடக்கும் என்று இறைவன் அன்றே உரைத்தான்.
அதனுடைய நிலைவு இனிமேல் வரப்போகிறது. எவ்வாறு என்று யோசியுங்கள். வரக்கூடாது என்று தான் இறைவனுடைய நாம் எம்மை போன்றவர்களெல்லாம் அவர்களே வாதாடி வருகிறோம். அதனால்தான் இன்று கூட பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு தந்த போரில் நிலைப்பட்டது. அன்று கொரோனாவும் தடைப்பட்டது. நாங்கள் உயிருக்காக போராடி கொண்டு வருகிறோம். நீங்கள் உல்லாசமாக வாழ்வுக்கு போராடி கொண்டீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? சற்று யோசியுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.